Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல நம்ம காராமணியை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். காராமணியை வந்து தட்டப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது யூசுவலா நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து லைட் பிரவுன் கலர்ல கிடைக்கும். எனக்கு இங்க வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த காராமணி தான் கிடைச்சது. நான் அதுல தான் பண்ண போறேன். நீங்க பிரவுன் கலர்ல கிடைச்சதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே டேஸ்டா இருக்கும். யூசுவலா காராமணியில பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து புளிக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம், சாதம், சாம்பாருக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1.5 கப் அளவுக்கு காராமணியை நல்லா 2-3 தடவை கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நல்லா ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த சோம்பு வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு இது கூடவே 2 பல் பூண்டை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த சோம்பும் பூண்டும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் இருக்கும், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கணும். இப்போ தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னுமே தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மசால் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. மசாலா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த காராமணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த மசாலாவோடைய ஒரு 1-2 நிமிஷம் நல்லா பரட்டி விடணும். இப்போ நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு இருந்ததுனா தான் அந்த மசாலாலாம் அந்த காராமணிக்குள்ளே இறங்கி நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய காராமணி மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.